வணக்கம். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது நம் உடலை மட்டும் மாற்றுவது கிடையாது. அது நமது மனம், மனப்பாங்கு மற்றும் மனநிலையையும் மாற்றுகிறது. சென்ற நிகழ்ச்சியில் நாம் உணவு பழக்கத்தின் நேர்மறையான மாற்றம் இதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் டாக்டர் பிரம்மாகுமாரி சகோதரி சாந்தி அவர்கள். இவர் மருத்துவராக இருந்து கொண்டு கடந்த 26 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்று வருகிறார். கடந்த 23 ஆண்டு காலமாக ஆன்மீக சேவையும் செய்து வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், தேவையில்லாத பழக்கத்தை மாற்றுவது எப்படி? இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சிஸ்டர். உணவு பழக்கத்தில் தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம், அதான் முக்கியமானது. தேவையில்லாததுங்கிறது ஆரோக்கியமானது எது, ஒரு ஹெல்த்தி ஹேபிட் எது, இதுதான் நம்ம ஃபீல் பண்ணணும். இதை தான் நம்ம ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம அதிகமாக சாப்பிட்றது, இப்போ நம்ம நோய்க்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி அட்வைஸ் கிடைக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது. நமக்கு இது எக்ஸ்ட்ரா சில நேரம் அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிகமாக டீ குடிக்கிறத குறைங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டயபெட்டிக் அப்படின்னு சொன்னால் இனிப்பு சார்ந்த உணவுகளை குறைச்சிட்டு, இந்த மாதிரி கொலஸ்ட்ராலு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நம்ம இந்த அசைவ உணவெல்லாம் தவிர்க்க சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன மாட்ரேஷன் தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் நம்ம தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தான் நம்ம கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம். டாக்டர்ஸ்லாம் இதான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு மன உறுதி ரொம்ப வேணும். சில நேரம் இந்த பழக்கத்தை மாற்றுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, பிரேக் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதில் கொஞ்சம் மனநிறைவு கொஞ்சம் கிடச்சிருது. சில நேரம் மனநிறைவு கிடைக்குது, அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணிவிட்டு அதில் தோல்வி கிடைக்குது, அது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதை கைவிட்டுடுறாங்க. அதனால தான் மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த மன உறுதியை கொண்டு வந்துட்டால் நமக்கு வெற்றி அடைஞ்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆஃபர் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக நான் ஒரு 10,000 தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ஒரு 7 years கழித்து நான் ஒரு 1 lakh கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய அந்த 10,000 அதை தான் செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு இம்மீடியட்டாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அந்த வெயிட் பண்ணி அதை விட பெரிய அமௌண்ட்டு தான். 10,000 எங்கே, 1 lakh எங்கே? இந்த 7 yearsல நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி அந்த பெரிய அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இந்த ஹேபிட்டில் இந்த கொஞ்சம் இதிலே நமக்கு மன நிறைவு நமக்கு கிடச்சிருது. அப்போ அதே போதும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது. இந்த ப்ரொலாங்டாக நம்ம நீண்ட நாள் கழித்து தான் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இந்த டெம்பரவரி சுகம்தான் ரொம்ப பிடிக்குது, அதுலேயே மனநிறைவு அடைஞ்சிருது. அதனால தான் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்முடைய இதில் எல்லாம் பேஷண்ட்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, யார்கிட்ட இந்த நல்ல நல்ல ஹேபிட் இருக்குது அவங்களுக்கு மருந்துகளும் சீக்கிரம் கேட்கும், அந்த நோயும் சீக்கிரம் குணமாகும். அதெல்லாம் நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம். அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, நல்ல நல்ல ஹேபிட் இருக்கிறவங்கலாம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவாங்க. இதே அதனுடைய பெனிஃபிட் இதான், லாங் டேர்ம் பெனிஃபிட். நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெனிஃபிட் இல்லாமல் இருக்காது, ஆனால் அது நம்ம கண் முன்னாடி தெரியாது. அதுக்கு நீண்ட நாள் எடுக்கும். நமக்கு எப்போ நோய் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த நோய் வரும்போது மருந்து கொடுக்குறோம், அந்த நேரம் ரெக்கவரி சீக்கிரமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டு. அது அந்த நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டெம்பரரியாக இருக்கிறது, அந்த மன நிறைவு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த ஹேபிட்டெல்லாம் பிரேக் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. சிஸ்டர், அப்போ அந்த பழக்கத்தை மாற்றவே முடியாதா சிஸ்டர்? மாற்றலாம், மாற்ற முடியாதுன்னு கிடையாது. அது அவங்கவுங்களுடைய ஒரு வில் பவர் ஒன்று இருக்குது. வில் பவர், ஒரு ஆசை, ஒரு கோலு, அதோட மன உறுதி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மன உறுதியும் வேணும். முக்கியமாக தேவையானது கமிட்மெண்ட்டு. ஏன்னா
கமிட் பண்ணாதான் அதை நம்ம ஆக்ஷனில் ஈஸியாக வரும். ஏன்னா கமிட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சரி இப்போ இது இது இருக்குது அது இருக்குது, இது ரொம்ப இப்போ இந்த சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியமாக, இதை போய் நம்ம கவனம் கொடுத்து மாற்றிட்டு இருக்கணுமா அப்படின்னு தோணும். அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இப்போ ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும், அந்த விஷயம் செய்யணும், இந்த விஷயம் செய்யணும், பிஸ்னஸ் செய்யணும், அந்த மாதிரி இதிலே கான்சன்ட்ரேஷன் ஓடிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால கமிட்மெண்ட் பண்ணாதான் முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும். கமிட் பண்ணணும், நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வரணும். அதோட செக்கிங்கும் நம்ம பண்ணணும். டெய்லி நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணணும். அதோட சார்ட் நம்ம எழுதணும். நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். நம்ம எப்போ உட்காந்து எழுதுகிறோம், இதுக்காக கூட முயற்சி தேவைப்படுது. உட்காந்து எழுதணும். எந்த நேரம் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு நம்ம அந்த டயத்தில் நம்ம எழுதினோன்னா நமக்கு அதை என்ன இது கஷ்டப்படுத்துது அப்படி தெரிஞ்சுட்டு அதை நீக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இந்த கமிட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதோட நம்ம ஏதாவது நல்லா செஞ்சுட்டோம், அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் அப்ரைசல் கூட கொடுத்துக்கணும், முதுகை தட்டி கொடுத்துக்கணும். அந்த மாதிரி நமக்கு நாமே என்கரேஜ் பண்ணிக்கணும். என்கரேஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு அதை நம்ம கொஞ்சம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கூட டெவலப் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த போதை பழக்கம், இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கமிட்மெண்ட்டும் வேணும், செக்கிங்கும் வேணும். எந்த சூழ்நிலை யாரையாவது பார்க்கும்போது வருதா, இல்லை மணி நிறைய இருக்கும்போது அந்த மாதிரி நமக்கு பண்ணணும்னு தோணுதா, இல்லை சில பேர் வந்து இன்கம் வந்த உடனே போய் குடிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ எந்த சூழ்நிலை எந்த நேரம் நமக்கு இந்த உணர்வுகளை கொண்டு வர வைக்குது, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி அந்த பிஹேவியரில் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா நம்ம கட்டாயம் வெற்றி அடையலாம். சிஸ்டர், இந்த கமிட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த கமிட்மெண்ட் பண்ண விடாமல் தடையாக இருக்கிறது எது சிஸ்டர்? தடையாக இருக்கிறது வந்து தள்ளி போடுற குணம். அதாவது இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுவோம். இந்த தள்ளி போடுறதுல வந்து ஒரு 5 விதமான ஒரு டைப்ஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ்னு சொல்கிறத விட 5 விதமான நேச்சர். ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. சில பேர் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. நான் எதாவது செஞ்சேன்னா நல்லா கரெக்டாக செய்யணும் அப்படி நினைப்பாங்க. இப்படி நினச்சே தள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு இன்றைக்கி முடியல அப்படின்னு சொன்னால் சரி இன்றைக்கி என்னால் செய்ய முடியாது, வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அந்த நேச்சர் இருக்கவங்க எதாவது செஞ்சால் சரியாக செய்யணும், இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரியே தானாகவே என்ன ஆயிடுதுன்னா போஸ்ட்போன் ஆயிடுது. அந்த ஒரு நல்ல சேஞ்சு கொண்டு வரணுங்கிறது போஸ்ட்போன் ஆயிடுது. சில பேர் வந்து ட்ரீமராக இருப்பாங்க, கனவு காணக்கூடியவங்களா இருப்பாங்க, நிறைய நினைப்பாங்க ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி அவங்களுடைய பழக்கத்திலே தெரிஞ்சிடும். அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்றுமே செயலில் இருக்காது. அந்த மாதிரியும் ஒரு சில பேர் வந்து இப்படியும் தள்ளி போகும். நான் ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரீமராக இருப்பாங்க. சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தள்ளி போடுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து கிரைசிஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாம் சில நேரம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து பிள்ளைங்க வந்து டெய்லி படிக்க மாட்டாங்க. டெய்லி படித்தா அந்த எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஃபோர்ஸாக படிப்பாங்க. மற்ற நேரம்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, ரொம்ப விளையாடுவாங்க. ஆனால் எக்ஸாம் டைம் அப்போ ரொம்ப வேகமாக படிப்பாங்க, ரொம்ப உட்காந்து முயற்சி பண்ணுவாங்க, நைட்டு முழிச்செல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சில பேர் நம்ம டெய்லி அட்வைஸ் பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஒரு டிசீஸ் வந்து ஒரு அட்மிஷன் தேவைப்படுற அளவுக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கவங்களும் இந்த மாதிரி தள்ளி போடுவாங்க. இப்போ பார்த்துக்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதாவது வரட்டு பார்த்துக்கலாம் அப்படி இருக்கவங்களும் இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா பிஸின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நேச்சரில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நமக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம செல்ஃப் மேனேஜ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன், டைம் தேவைப்படாது. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த
ஒரு தாட் வரும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம எதுவும் செய்யாமல் இருக்க போகிறதில்ல. இதேவா நம்ம ஃபுல் டே இதுலேயேவா கவனம் கொடுத்துட்டு இருக்க போகிறோம். எத்தனையோ வேலை இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுத்தா தான் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி தள்ளி போடுற நேச்சர் தான் என்ன ஆகுதுன்னா நம்மளை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர விட மாட்டேங்குது.